ஐயா, 2026 மார்ச் 16ஆம் தேதியோட 10 மாநிலங்களில் 37 ராஜ்யசபா இடங்கள் பதிவு காலம் முடியுதான். இது மகாராஷ்டிராவில் 7 இடம், தமிழ்நாட்டில் ஒரு 6, பீகாரில் ஒரு 5, மேற்கு வங்கத்தில் 5, ஒரிசாவில் 5, அஸ்ஸாமில் 3, சத்தீஸ்கரில் 2, ஹரியானாவில் 2, தெலுங்கானாவில் 2, இமாச்சல பிரதேசத்தில் 1, இப்படி இடங்கள் முடியுது. 37 இடம். ஐயா, இந்த ராஜ்யசபாவில் மொத்தம் எண்ணிக்கை 245. அதில் பிஜேபி மட்டும் 103 இடத்த வச்சுருக்கான். பிஜேபி கூட்டணிலாம் சேர்த்து 133. ராஜ்யசபாவை பொறுத்தவரை மெஜாரிட்டிக்கு தேவை 122 இடங்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி 11 இடம் இப்போவுமே பிஜேபி கட்சிக்காரன் அதிகமாக வச்சுருக்கான். இன்னும் கணக்கு போட்டு பார்த்தா இந்த 10 மாநிலத்தில் 21 இடங்களில் பிஜேபிக்கு கிடைக்கணும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, அப்போ பிஜேபி கூட்டணிக்கு 154 இடம் கிடைக்கும் போல். பின்ன என்ன, இவனை லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் நினைச்ச காரியத்தை சாதிப்பான போல தெரியுது. அப்போ இந்த ராஜ்யசபா எம்பி பதவிங்கிறது உடல் நோகாமல், மக்களை சந்திக்காமல், வாக்கு கேட்காம வர்ற பதவி பற்றிலாம் அதுக்கு தான் எல்லா கட்சி பயிலும் எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கூட, எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கூடன்னு கேட்காம போல இருக்குயா.